ஏஐ மூலமா சம்பாதிக்க ஷார்ட்கட்டு இதுதான் இன்னைக்கு நம்மளோட டாபிக். நிறைய பேர் ChatGPT இமேஜ் ஜெனரேஷன் 2 மட்டும்தான் ஏஐ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளை சுத்தி இருக்க அத்தனை இண்டஸ்ட்ரீஸ்குள்ளேயும் ஏஐ பலவிதமான வடிவங்கள்ல வந்துருச்சு அப்படின்றத அவங்க யாருமே ரியலைஸ் பண்ணல. அவங்கன்னு சொல்றது நான் நம்மளையும் சேர்த்து தான் சொல்றேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்குள்ளேயும் ஏஐ எப்படி பெனட்ரேட் ஆயிருக்கு, அதாவது ஏஐ வர்றதுக்கு முன்னாடி அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருந்தது, ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி எப்படி மாறி இருக்கு அப்படின்றத சொல்லணுன்றது எனக்கு ஆசை தான். எல்லா இண்டஸ்ட்ரியும் நம்மளால கவர் பண்ண முடியாது. அதனால மெயினாக ஒரு 5 இண்டஸ்ட்ரி மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். எப்படி ஏஐ பெனட்ரேட் ஆகி வந்திருக்கு, நம்ம லைஃப்பை அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ மெயினாக ரெண்டு கம்யூனிட்டிக்காக தான் நான் போடுறேன். ஒன்று பிஸ்னஸ் நடத்துகிற பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு, இன்னொன்று அதே பிஸ்னஸில் 9 to 5 ஜாப் பார்த்துட்டு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு. இந்த 2 பேருக்கானது தான் இந்த வீடியோ. இப்போது 19ஆம் நூற்றாண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு. யாருக்குமே நம்பிக்கை இல்லை. எலக்ட்ரிசிட்டி இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குன்ற நம்பிக்கை அன்னைக்கு யாருக்குமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக அதை எடுத்துகிட்டு போனாங்க. எதுக்கு நம்ம 19ஆம் நூற்றாண்டுலாம் போயிட்டு இப்போ 2007 ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு இல்லை. ஸ்மார்ட் ஃபோன் வரப்போ நம்மளாம் என்ன நினச்சோம், அது ஒரு ஃபோனு வித் பிக்கர் ஸ்க்ரீன், அவ்வளோதான் ஸ்மார்ட் ஃபோனுன்னு நினச்சோம். ஆனால் இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன வேலை பண்ணியிருக்கு பாருங்க. கேமராவை தூக்கிடுச்சு, மேப்பை தூக்கிடுச்சு, கேல்குலேட்டரை தூக்கிடுச்சு, கிளாக்கை தூக்கிடுச்சு, மியூசிக் பிளேயரை தூக்கிடுச்சு, தியேட்டரையே தூக்கிடுச்சு, எல்லாத்தையும் தாண்டி நம்ம பாக்கெட்டில் இருக்க பர்ஸை தூக்கிடுச்சு. இதே மாதிரி தான் இன்னும் 2 to 5 வருஷத்துக்குள்ள ஏஐ நம்ம வாழ்க்கையில பல மாற்றத்தை உருவாக்க போகுது. இன்னைக்கு உங்களுடைய வேலை ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதா இல்ல ஸ்டேபிளா இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா இதே சினாரியோ நாளைக்கு இருக்க போறது கிடையாது. ஏன்னா ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்றதை நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்க வேலை பார்க்குற இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், டொமைனா இருக்கட்டும், அது அத்தனையுமே ஏஐ ரீடிசைன் பண்ண போது. அதெல்லாம் ரீடிசைன் பண்றப்ப நீங்க சும்மா இருக்க முடியாது, நீங்களும் மாறித்தான் ஆகணும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, 2020 ஒரு சர்வே படி பார்த்தீங்கன்னா குளோபல் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, வெறும் 20% குளோபல் கம்பெனிஸ் தான் ஏஐ யூஸ் பண்ணாங்க. அதுவும் அவங்க ஏஐ அங்கேயுமா இங்கேயுமா ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 2026 பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் குளோபல் கம்பெனிஸ் ஏஐயை ரொம்ப பர்ஃபெக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஸ்லோவா நடக்கிற மாற்றம் கிடையவே கிடையாது. இது சைலண்டா நடக்கிற ஒரு பூகம்பம். ஸோ அலர்ட் ஆயிக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போவோம். கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்க 3 விஷயத்த இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போவோம். மொதல் விஷயம், ஏஐ டெக்னிக்கல் ஜாப்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பொய். ஏஐ ஆல்ரெடி ஹெல்த் கேரு, ஃபினான்ஸு, ரீட்டெயிலு, மேனுஃபேக்சரிங் எல்லாத்துக்குள்ளேயும் வந்துருச்சு. 2வது, ஏஐ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை, ஒரு பெரிய மாற்றத்தை இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் பண்ண போது நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் பொய். ஏஐ ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 to 3 வருஷத்துல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. அடுத்து, ஏஐ வெறும் B2Bக்கு மட்டும்தான், அதுக்கும் B2Cக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் போய். ஏன்னா ஏஐ இ-காமர்ஸ்ல இருக்கு, சோஷியல் மீடியால இருக்கு, பர்சனலைஸ்டு ஆட்ஸ்ல இருக்கு, கஸ்டமர் சப்போர்ட்ல இருக்கு, ஓடிடில இருக்கு, என்டர்டைன்மெண்ட்ல இருக்கு. ஆனால் ஏஐ அங்க இன்விசிபிளா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு, ஆனா இன்விசிபிளா இருக்கு. அதனால நமக்கு தெரியல. இப்போ எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலயும் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியுதா? ஆனா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஏஐயும் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி மாற்றங்கள் பெரும் சத்தத்தோட வராது. பிக்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லவுடா வரவே வராது. அது சைலண்டா வரும், ஆனா சடனா வரும், ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இப்போ அந்த 5 இண்டஸ்ட்ரீஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பத்தி பேசணும் இல்லையா, அதனால ஸ்மால் ரீட்டைல் ஷாப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நார்மலா ஒரு ஸ்மால் ரீட்டைல் ஷாப் எப்படி ஆப்ரேட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு மேனுவல் பில்லிங்கு, கெஸ்ட் பேஸ்டு இன்வென்ட்ரி. இப்போ தீபாவளிக்குன்னா நமக்கு இவ்வளோதான் சரக்கு தேவை, பொங்கலுக்குன்னா இவ்வளோதான் சரக்கு தேவை அப்படின்னு கெஸ்ட் பேஸ்டு இன்வென்ட்ரி வச்சுருக்கோம். ஹியூமன் தான் முக்காவாசி சேல்ஸ் பண்ணுறது.
இந்த டிமாண்ட் எல்லாம் நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்றோம்னா நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ப்ரெடிக்ட் பண்றோம். இப்போ ஆஃபர் ஏதாவது கொடுக்குறோம்னா காமனா ஆஃபர் கொடுத்துருவோம். பர்சனலைஸ்டு ஆஃபர்லாம் இப்போ நம்ம கொடுக்கறது இல்லை. இப்படிதான் இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஏஐ ஆல்ரெடி உள்ள வந்துருச்சு. ஏஐ வந்ததுனால ஏஐ யூஸ் பண்ற அந்த ஸ்மால் ரீட்டைலர் ஷாப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்மார்ட் இன்வென்ட்ரி ப்ரெடிக்ஷன். அடுத்த வாரத்துக்கு என்ன தேவை, அடுத்த மாசத்துக்கு என்ன தேவை, ஒரு வருஷத்துக்கு என்ன தேவை இன்வென்ட்ரி அப்படின்றத ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக என்ன சொல்கிறோம், 80 to 20% ஆஃப் செக்ரிகேஷன் இருக்குன்னு சொல்கிறோம். 80% ஏஐ, 20% ஹியூமன். இப்போ கூட்ஸ் வருது, வந்து லாரியில் இறங்குது, ஏஏ வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி எவ்வளோ கூட்ஸ் வேணும்னு சொல்லிடுறோம். அதை இறக்கி வைக்கிறதுக்கு இன்னும் நம்ம வந்து மனிதர்களை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ப்ரைசிங் சஜஷன் வந்து சொல்லிடும். ஏஏ சொல்லிடும் வேர்ல்டு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸு, லோக்கல் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸு, உங்கள் காம்படிட்டர் என்ன ப்ரைஸ் வச்சுருக்காரு, எல்லாத்தையும் அசஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு இந்த ப்ரைஸை வச்சாதான் இது செல் ஆகும் அப்படின்றத ஏஐ சொல்லிடும். அதை தாண்டி கஸ்டமரனுடைய பையிங் பேட்டர்ன், அதாவது இந்த பொருளை இந்த கஸ்டமர் இவ்வளோதான் வாங்குவார் அப்படின்ற ஹீட் மேப் கொண்டு க்ளீனாக போட்டு உங்களுக்கு ஏஐ கொடுத்துரும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நாமெல்லாம் பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணுற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அமேசான். அந்த அமேசானே ஒரு நாளைக்கு 1,00,000 தடவைக்கு மேலே ப்ராடக்ட்ஸினுடைய ப்ரைஸை மாற்றி மாற்றி வைக்குது. ஏஐ அல்காரிதம் யூஸ் பண்ணி இதை வந்து செய்யுது. ஸோ லார்ஜ் ரீட்டைலர்ஸ் ஆல்ரெடி ஏஐ ஃபோர்காஸ்டிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்மால் ஷாப்ஸ் எல்லாமே சாஸ் மாடலுக்கு மாறிட்டாங்க. இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ ஆட்டோமேஷன் பற்றி. இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, ரீட்டைல் ஷாப்ஸ், இவங்க எல்லாமே இதுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இனிமேல் வெப்சைட் தேவை கிடையாது, ஆப் தேவை கிடையாது, சேல்ஸ் பர்சன் தேவை கிடையாது. இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ ஆட்டோமேஷனே கிட்டத்தட்ட 70 to 80% ஆஃப் த ஜாபை வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துரும். நாங்களே இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ ஆட்டோமேஷன் ஒரு 30+ கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ரெண்டாவது இண்டஸ்ட்ரி, இந்த ரெண்டாவது இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் எடுத்துக்கலாம். லோக்கல் ஹெல்த் கேர் கிளினிக்ஸ் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரிஜிஸ்டர்டு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இந்த 40,000 நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், நர்சிங் ஹோம்ஸ், ஸ்மால் கிளினிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடது, பிரைவேட்டோடது எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். வெறும் சென்னை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 600 கிளினிக்ஸ்க்கு மேலே இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மேலே இருக்குது. இந்த 600 ஹாஸ்பிட்டல்ஸ், இது இல்லாமல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பிரைவேட்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் இருக்காங்க. நம்ம டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ஸ்ட்ரீட்டில் இருப்பாங்க, நம்ம ஏரியாவில் சின்ன சின்ன கிளினிக் வச்சுருப்பாங்க. ஒரு டாக்டர் இருப்பாங்க, 2 டாக்டர் இருப்பாங்க. இந்த மாதிரி 10,000 கிளினிக்ஸுக்கு மேலே சென்னையில் இருக்குது. ஓகே, இவங்க எப்படி ஆப்ரேட் ஆகிறாங்கன்றதை பார்ப்போம். மேனுவல் அப்பாயின்மெண்ட் புக்கிங்கு, பேப்பர் ரெக்கார்டு, பேசிக்காக டயக்னைஸ் பண்ணுறது, அதாவது பிபி என்ன, சுகர் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி பேசிக்காக பண்ணுறது. இப்படி தான் இன்னைக்கு முக்காவாசி கிளினிக் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நான் அந்த காவாசி கிளினிக் இருக்குல்ல, அவங்க ஆல்ரெடி ஏஐக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த ஏஐ அங்கே என்ன பண்ணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தேவை டாக்டர் கிட்ட. நீங்கள் காரில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. அங்கே வந்து ரியல் பர்சன் ஃபோனை பிக் பண்ண மாட்டாங்க, ஏஐ வாய்ஸ் பாட்டு பிக் பண்ணும். அந்த வாய்ஸ் பாட்டுக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இன்னைக்கு 7:30 மணிக்கு டாக்டருக்கு பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு. அந்த வாய்ஸ் பாட்டு உடனே கேலண்டரை செக் பண்ணிவிட்டு 7:30க்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிடும். இப்போ 7:30க்கு இல்லையா, 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லும். நான் எதுக்கு 8 மணின்னு சொல்கிறேன்னா, இது வந்து கான்வர்சேஷனல், ஸ்டாட்டிக் கிடையாது. நீங்கள் கேட்டிங்கன்னா அது அங்கே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த பதிலை வந்து உங்களுக்கு சொல்லும். இப்போ 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டா, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 8 மணிக்கு நான் வந்துடுறேன், எனக்கு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுன்னு சொல்கிறீங்க. இப்போது என்ன சொல்லுன்னா, நீங்கள் உதாரணத்துக்கு கொட்டிவாக்கத்தில் இருக்கீங்க, டாக்டர் பள்ளிக்கரணையில் இருக்காரு. அப்போ அந்த என்ன பண்ணுன்னா, கொட்டிவாக்கத்துலேருந்து நீங்கள் பள்ளிக்கரணை வரணும்னா உங்களுக்கு ரூட் மேப் கொடுத்துரும். அந்த ரூட் வந்து பிஸியாக இருக்கா இல்லை ஆல்டர்னேட்டிவ் ரூட் இருக்கா அப்படின்றத சொல்லிடும். ப்ளஸ் நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டாக்டர்னுடைய பேஷண்ட்ஸ் முடியல, கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா என்ன சொல்லுன்னா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வாங்க, 8 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட், இப்போ தான் டாக்டர் வந்து 6வது பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காரு, உங்களுடைய டோக்கன் வந்து 10வது டோக்கன், அதனால நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துரும். இப்போ நீங்கள் கிளினிக் வந்துட்டீங்க. கிளினிக் வந்த உடனே அங்கே ஒரு ஏஐ ரோபோ இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத அதுக்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க. அது வந்து பேசிக் டயக்னோஸ் எல்லாமே வந்து பண்ணிடும். அது வந்து பேசிக்காக செக் பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணிடும். உங்களுக்கு ஃபீவர் இருக்கா, உங்கள் டெம்பரேச்சர் என்ன, பிளட் ப்ரெஷர் என்ன, இதை எல்லாத்தையும் அதுவே பண்ணி ப்ளஸ் நீங்கள் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்கன்ற டேட்டாவை எடுத்து அதை டாக்டருக்கு பாஸ் பண்ணிடும். இப்போ நீங்கள் டாக்டர் ரூம்குள்ளே போகிறீங்க, டாக்டர் ரூம்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வேர்ஷன் வந்து நீங்கள் சொல்லுவீங்க. பட் டாக்டருக்கு உங்களுடைய அந்த வேர்ஷன் ஆல்ரெடி ஏஐ மூலமாக உள்ளே போயிடும். அந்த இடத்துல உங்களுக்கும் டாக்டருக்குமான டைம் சேவிங் வந்து பண்ணலாம். இப்போ டாக்டர் உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டு அதற்கான சொல்யூஷன் சொல்லிடுறாரு.
அந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்மசிக்கு போயிடும். நீங்கள் ஃபார்மசிக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே உங்களுடைய மெடிசின்ஸ் வந்து ரெடியாக இருக்கும். இப்போது உங்களுடைய மெடிசனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. இப்போ ஏஐ வாய்ஸ் பாட்டு உள்ளே வரும் ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு. அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு 7:30 மணிக்கு ஃபோன் அடிக்கும். உங்களுக்கு பேண்டி சாப்பிடணும், அசித்ரோமைசின் சாப்பிடணும்னா பேண்டி 8:30 மணிக்கு போடுங்க, 1/2 hour கழிச்சு அசித்ரோமைசின் போடுங்க அப்படின்ற ரிமைண்டரை ஏஐ ஃபோன் மூலமாக உங்களுக்கு சொல்லும். மத்தியானம் டேப்லெட் இல்லைன்னா மத்தியானம் டேப்லெட் இல்லைன்னு சொல்லும். நைட்டு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஐ அட்வைஸ் பண்ணும். நீங்கள் 11 மணிக்கு 12 மணிக்கு எடுத்தீங்கன்னா நாளைக்கு ரொம்ப தூக்க கலக்கமாக இருக்கும், அதனால் நீங்கள் 8 மணிக்கே எடுங்க அப்படின்ற அட்வைஸ் பண்ணும். இப்படி 3 நாள் உங்களுக்கு ஏஐ கைட் பண்ணும் மாத்திரை சாப்பிட்றதுக்கு. 3 நாள் முடிஞ்சிருச்சா? இப்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஓகேவா, இல்லை டாக்டர் கிட்ட இன்னொரு அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத ஏஐ கேட்டு பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு ஏஐ வந்து பெனட்ரேட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ரேடியாலஜி மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ரேவை அசஸ் பண்ணுறது ஒரு ஹியூமன் பண்ணுறதை விட ஏஐ வந்து ஃபார் பெட்டராக பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டயபெட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, டயபெட்டிக்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஐ டிசீஸ் வரும், ரெட்டினல் ஸ்கேன்லாம் பண்ணுவாங்க. இந்த ரெட்டினல் ஸ்கேன் வந்து ஏஐ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேஷண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் வந்து மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுக்குது, அதை அசஸ் பண்ணுறது ஏஐ வந்து செகண்ட்ஸில் அசஸ் பண்ணிடுது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஏஐ வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ இனிமேல் டாக்டர் அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் வந்ததுன்னா ஸ்டெத்தஸ்கோப் மட்டும் வரக்கூடாது, ஸ்டெத்தஸ்கோப்பு ப்ளஸ் ஏஐ இவங்க தான் இனிமேல் ரியல் டாக்டர்ஸ். ஓகே, இப்போ மூணாவது இண்டஸ்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூணாவது இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ்ஸு, சேம் ஸ்பீடு, சேம் எக்ஸாம் ஃபார்மேட்டு அண்ட் சேம் போரிங் அவுட்புட். இதுதான் இன்னைக்கு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி. ஏஐ எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா பார்த்துருவோம். UDISC அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் சொல்லிட்டு கவர்மெண்ட்டினுடைய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 25 கோடி மாணவர்கள் இருக்காங்க. பிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 30 கோடி மாணவர்கள், 30 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா. இந்த 30 கோடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு இருக்கிற டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 கோடி டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை ஒரு பக்கம் வச்சுருவோம், டீச்சர்ஸை பற்றி மட்டும் பேசுவோம். ஏன்னா டீச்சர்ஸினுடைய ஜாப் தான் ரிஸ்கில் இருக்குது ஏஐ வந்ததுனால. என்ன ஒரு ஜாப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது அப்படின்னா இனிமேல் அல்லது ஆல்ரெடி ஏஐ அசிஸ்டன்ஸு, ஏஐ டியூட்டர்ஸு இவங்க எல்லாமே உள்ளே வந்திருக்காங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பர்சனலைஸ்டு டீச்சிங் பண்ணுவாங்க, எக்ஸாம் பேப்பரெல்லாம் அவங்களே திருத்திடுவாங்க, ரியல் டைம் ஃபீட்பேக்கை பக்காவாக ட்ரெடிஷ்னல் டீச்சர்ஸ் கொடுக்கறத விட சூப்பராக கொடுத்துருவாங்க. அதை விட கஷ்டமான சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இப்போ அல்ஜிப்ரா மாதிரி கஷ்டமான சப்ஜெக்டை ரொம்ப ஈஸியாக ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸ்டூடெண்ட் எங்கெங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறான், அவனுக்கு எங்கெங்கே வந்து சப்ளிமெண்ட் எக்ஸசைஸ் கொடுக்கணும், இது எல்லாமே ஒரு ரியல் டீச்சர்னுடைய இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் ஏஐ டியூட்டரே பக்காவாக பண்ணிடும். இதை தாண்டி சில ஸ்டூடெண்ட்ஸு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுவாங்க. இப்போது ஃபிலாசபி பற்றி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிபேட் பண்ணணும்னு நினச்சா இப்போ இருக்கிற ட்ரெடிஷ்னல் டீச்சர்ஸுக்கு டைம் இருக்காது, சம்டைம்ஸ் நாலேஜ் இருக்காது, இல்லைனா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் ஏஐ டியூட்டர் இதை வந்து பண்ணும். ஏன் ஏஐ டியூட்டர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐனுடைய ஐக்யூ லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஏஐனுடைய ஐக்யூ லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். யாருக்காவது தெரியுமா சாட்ஜிபிடியினுடைய ஐக்யூ லெவல் என்ன அப்படின்றது? நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ஐக்யூ லெவலும் சாட்ஜிபிடியினுடைய ஐக்யூ லெவலும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஸ்டூடெண்ட் டீல் பண்ணும் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் டீச்சரை விட ஏஐ டியூட்டர் வந்து பக்காவாக பண்ணும். இப்போது இந்த டீச்சர் ஜாபு எவல்யூஷன் அடுத்த 5 வருஷத்துக்கு அல்லது 4 வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். 2026 2027 வரை பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில், கோச்சிங் சென்டர்ஸில் ட்ரெடிஷ்னல் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது படிப்படியாக குறைஞ்சிரும். 2028 எடுத்துக்கிட்டிங்கன்னா லெக்சரு, கிரேடிங்கு, கான்டென்ட் கிரியேஷனு, எஸ்பெஷலி நம்ம சொல்லணும்னா ஸ்டெம், இங்கிலீஷ் ஸ்கூல் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து ஏஐ ட்ரிவனாக மாறிடும். 2030 நீங்கள் டீச்சர்ஸு இப்போ ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு பண்ணிக்கல அப்படின்னா உங்களில் 60% 70% பேர் வேலை வாய்ப்பை இழந்துருவீங்க.
கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. NEP 2020 அது இல்லாமல் டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் இதன்படி பார்த்தா உங்களுக்கும் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கு. அதனால ஏஐ லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய கம்யூனிட்டி இருக்கு, கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. ப்ராம்ப்டிங் ரிலேட்டடானது ஏஐ டூல்ஸ் 1,00,000க்கும் மேற்பட்ட ஏஐ டூல்ஸ் இருக்குங்க இண்டஸ்ட்ரியில். அதில் அங்கங்கே பெட்டராக பிக் பண்ணி நாங்கள் எங்களுடைய கம்யூனிட்டியில் போட்டிருக்கோம். டூல்ஸ் நாலேஜ், ப்ராம்ப்டிங் நாலேஜ், பேசிக் ஏஐ நாலேஜ் இதெல்லாம் வேணும்னா கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ இப்போ ஏஐ நீங்கள் படிச்சிடுறீங்க டீச்சராக இருந்து, என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்னு ஆகும். அதாவது ஏஐ டீச்சிங் மெத்தட்ஸை டிசைன் பண்ணுறது, ப்ராம்ப்ட் எழுதுறது, ஃபீட்பேக் கொண்டு வர்றது, லெசன்ஸ் எப்படி ஹியூமன் லைக்காக நம்ம ஏஐ வச்சு டீச் பண்ணுறது அப்படின்றத பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் கோச்சின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஹைப்ரிட் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டேட்டர் ஓப்பன் ஆகும். ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு ஓப்பன் ஆகும். அதாவது ஸ்கூல்ஸை எப்படி ஏஐ டூல்ஸோட இன்டெகிரேட் பண்ண வைக்கிறது, எஜுகேட்டர்ஸுக்கும் அந்த ஏஐக்கும் இருக்கிற கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி ஏஐ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நிறைய ஜாப் ஓப்பன் ஆகும். நான் பல வீடியோவில் திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான். டொமைன் எக்ஸ்பர்ட், நீங்களாம் டொமைன் எக்ஸ்பர்ட், எஜுகேஷன் டொமைன் எக்ஸ்பர்ட். நீங்கள் இந்த டொமைன் எக்ஸ்பர்ட்ஸும் ப்ளஸ் ஏஐயும் ஜாயின் பண்ணால் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணலாம். 4வது ஐடி இண்டஸ்ட்ரி. ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுடைய இண்டஸ்ட்ரி பற்றி, டொமைனை பற்றி நம்ம பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், அதை ரிசர்ச் பண்ணணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் இண்டஸ்ட்ரி என்னன்னு போடுங்க. மெஜாரிட்டி ஆஃப் த இண்டஸ்ட்ரி எது இருக்கோ அதை நம்ம பிக் பண்ணி நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி பார்ப்போம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க ஏஐனுடைய வருகை ஐடி இண்டஸ்ட்ரியை தான் பயங்கரமாக பாதிப்படைய செய்ய போகுது அப்படின்னு நினச்சிட்டு. அப்படிலாம் பண்ணாது. ஐடி இண்டஸ்ட்ரியை அது காலி பண்ணாது, ஆனால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். நாம் ஏஐ கற்றுக்கிட்டோன்னா அதில் சர்வே ஆகலாம், அதுதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் 30% ஆஃப் த ஒர்க்கை ஏஐ பண்ணுது, ஏஐ கோடிங் பண்ணுது. எங்கெல்லாம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா GitHub Copilot, ChatGPT, அமேசான் கோட் விஸ்பரர் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், டெஸ்டிங்காக இருக்கட்டும், டீபக்கிங்காக இருக்கட்டும், திரும்ப திரும்ப நம்ம இந்த பாய்லர் பிளேட் கோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணுற இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ஏஐ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டில் ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவை தான். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்யூரசி அண்டு செக்யூரிட்டி. இதற்காக நம்ம ஹியூமன் ரிவ்யூ இன்னும் அதுக்குள்ளே வச்சுட்டு தான் இருக்கோம். புதுசாக வந்த சிஸ்டம் பற்றி பிரச்சனையே இல்லைங்க. லெகசி சிஸ்டம் இருக்கு இல்லையா, நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. கோபால், ஃபோர்ட்ரான், பாஸ்கல், விசுவல் பேசிக் 6, சைபேஸ், பவர் பில்டர், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை வச்சு நாம் பயங்கரமான சிஸ்டம் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். எதுன்னு கேட்குறீங்கன்னா, பேங்கிங்காக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்கு, டிஃபென்ஸு, இதை எல்லாத்தையுமே நம்ம இதை வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் த சிஸ்டம் இருக்குது. பேங்கிங் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபால் ஒரு 40-50% கோபால் மட்டுமே பண்ணுது. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணும் இல்லையா ஏஐ வச்சு, இங்கே தான் ரியல் சேலஞ்சே வருது. இதை ரீப்ளேஸ் பண்ணோன்னா ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டு, பிஸ்னஸ் டிபெண்டன்சி, பிஸ்னஸை ஷட் டவுன் பண்ணிட்டுலாம் நம்ம பண்ண முடியாது. நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் அதுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன்ஸு, டேட்டா லாஸ் ஆகும். இதெல்லாம் விட்டுடுங்க. இதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா ஸ்கில் ஷார்ட்டேஜ். கோபால் தெரிஞ்சவன், பாஸ்கல் தெரிஞ்சவன், ஃபோர்ட்ரான் தெரிஞ்சவன் இன்னைக்கு ஆட்கள் கம்மி. அந்த ஸ்கில் ஷார்ட்டேஜ் தான் பிரச்சனை. இதெல்லாம் பிரச்சனை இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம்ல. ரீசெண்டாக ஆந்த்ரோபிக்கு க்ளவுட் இருக்குல்ல, க்ளவுடில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோபால்னுடைய கோடை ஸ்ட்ரீம்லைன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதை சொன்னவொன்னே என்ன நடந்துச்சுன்னா ஐபிஎம் ஸ்டாக்கு 13% கீழே போயிடுச்சு. ஐபிஎம் மட்டும் கிடையாது, டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க, காக்னிசன்ட், விப்ரோ, HCL இன்ஃபோடெக், இவங்க எல்லாத்தினுடைய ரெவன்யூ 20-40% ஆஃப் த ரெவன்யூ இந்த லெகசி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், மாடர்னைசேஷன் இதில் இருந்து தான் வருது. அதுதான் இப்போ பிரச்சனையே. ஸோ ஏஐ இப்போ அங்கேயும் கை வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா 2026 2030 வரை ஏஐ ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கும். 2030 அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பர் ஸ்பீடு எடுக்கும், ஹெவி லிஃப்டிங் பண்ணும். இதுக்கு நடுவில் ஐடி இண்டஸ்ட்ரியில் லே ஆஃப் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏஐ காரணம் காட்டி தான் லே ஆஃப் பண்ணுறாங்க. இதை நம்ம ஓப்பன் ஏஐ சிஇஓ சாம் ஆல்ட்மேன் கூட சொல்லியிருந்தார். இதுக்கு ஒரு டெர்மினாலஜி வச்சுருக்காங்க, ஏஐ வாஷிங். அதாவது உண்மையில ஏஐனால நடக்கிற லே ஆஃப் கிடையாது, ஆனால் ஏஐ காரணம் காமிச்சு அதை ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சு லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் 20 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பேபால், காக்னிசன்ட், பொலாரிஸ், சிஎஸ்சி, கோவான்சிஸ்,
அல்டிமெட்ரிக், இப்படி எல்லா கம்பெனிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். யூஎஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ராயல் பேங்க் ஆஃப் கனடாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நீஷ் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் சர்வே ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் நிறைய பேருக்கு மென்டாரிங் பண்ணியிருக்கேன். ஒரு 1000+ பீப்புள் லைஃப்பில் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஜென்ரலிஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா லே ஆஃப் நடக்கிறப்ப உங்களை தான் ஃபஸ்ட்டு கை வைப்பாங்க. நீங்கள் டெஸ்டராக இருக்கலாம், மெயினாக மேனுவல் டெஸ்டரு, பிஏ, ஹெச்ஆர், ப்ராஜெக்ட் மேனேஜரு, ப்ரோக்ராம் மேனேஜரு, இது எல்லாமே ஜென்ரலிஸ்ட் ஜாபுக்கு கீழே தான் வரும். இங்கே தான் ஃபஸ்ட்டு கை வைப்பாங்க. ஒரு நீ ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. நான்லாம் வந்து பெகா சர்டிஃபைடு ஆர்கிடெக்ட், பெகாவை வந்து ஒரு நீ ஸ்கில்லாக வச்சு தான் நான்லாம் சர்வே ஆகினேன். ஸோ இப்போ ஏஐ வேற உள்ளே வந்திருக்கு. அதனால் ஏதாவது ஒரு டூலை வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. வாரம் வாரம் ஒரு 2 டூல் 3 டூல் அப்படின்றத படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்டில் என்ன பண்ணினா சர்வே ஆக முடியும் அப்படின்றத அசஸ் பண்ணி அதில் வந்து உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ அஞ்சாவது இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபிஓ. இந்தியா தான் குளோபல் கேபிட்டல் ஃபார் ஆல் த பிபிஓ. ஏன் அப்படின்னா இங்கே 1000+ பிபிஓ கம்பெனிஸ் இயங்கிட்டு இருக்கு. 60 லட்சம் மக்களுக்கு மேலே இங்கே பிபிஓட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பிபிஓன்னு சொல்றது வாய்ஸு ப்ளஸ் நான் வாய்ஸு ரெண்டுத்தையும் சேர்த்து தான். இந்த ரெண்டுத்துல நம்ம வந்து கஸ்டமர் காலிங்ல இருந்து கஸ்டமர் சப்போர்ட், ஃபினான்ஸ், அக்கௌண்டிங்கு, பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன்ஸ்னு நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னன்னு இந்த பிபிஓ இண்டஸ்ட்ரியில் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பாட்டு உள்ளே வந்துடுச்சு. ஆட்டோமேட்டட் கான்வர்சேஷனல் ஏஜென்ட் கஸ்டமர் காலை ஹேண்டில் பண்ணிடும். நேச்சுரல் லாங்குவேஜில் சென்டிமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஹேண்டில் பண்ணுது. ஓசிஆர்னு ஒன்று இருக்குது, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசேஷன். இது என்ன பண்ணுன்னா நிறைய பேர் நான் வாய்ஸில் இந்த ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸை எடிட்டபிளாக மாற்றுறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருப்பீங்களா, இது எல்லாத்தையும் ஓசிஆர் ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போயிடும். ஆர்பிஎன்னு இருக்கு, ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் சொல்லிட்டு நிறைய ரெப்பிடேட்டிவ் டாஸ்க் இருக்கும். டிஜிட்டல் டாஸ்க், கிளிக் பண்ணுறது, ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது எல்லாமே ஆர்பிஐ பண்ணிட்டு போயிடும். உங்களுடைய ஜாபில் ஒரு எம்ப்ளாயி ஒரு காலை தான் ஆன்சர் பண்ண முடியும். ஏஐ வந்து சிமுலேட் பண்ணி ஒரு ஏஐ வந்து 100 கால் பண்ணும். பட் ஆனால் கவலைப்படாதீங்க, நிறைய நியூ ஜாப்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஏஐ மூலமாக சம்பாதிக்கலாம் அப்படின்றது ஷார்ட்கட் இதுதான்னு. அதுலேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி நியூ ஜாப்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, என்ன மாதிரி சைடு ஹஸல் வந்து நீங்கள் ஏஐ வச்சு பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஏஐ வேர்ல்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சி சர்வே ஆகி சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் வந்து 2 பேருக்குமே சொல்கிறேன், டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பீப்புள் 2 பேருக்குமே நான் சொல்கிறேன். ஹார்ட் வே, ஈஸி வேன்னு இருக்குது. அதாவது நம்ம இப்படி சொல்லலாம், லாங் வே அண்ட் ஷார்ட்கட் இப்படி இருக்குது. இந்த ஹார்ட் வே அல்லது லாங் வே இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு சிலது சொல்லணும்னா ஏஐ சாஸ் ப்ராடக்ட் நீங்கள் டெவலப் பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஓன் ஏஐ டூல் டெவலப் பண்ணலாம். பட் இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா டெக்னாலஜி நாலேஜ் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். இல்லைனா ஏஐ ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட் பண்ணலாம், லைக் ஏஐ பேஸ்டு பிஸ்னஸ் சொல்யூஷன் நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கும் எகெயின் இன்வெஸ்ட்மெண்ட் நீடடு, டெக்னாலஜி நாலேஜ் இருக்கணும். ஏஐ ஆட்டோமேஷன் ஏஜென்சி பண்ணலாம். இப்போ நாங்கள்லாம் நிறைய ரியல் எஸ்டேட்டுக்கு ஆட்டோமேஷன் ஏஜென்சி பண்ணி வச்சுருக்கோம். இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கறது. இதுக்கும் டெக்னாலஜி வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஸோ இந்த லாங் வே, ஹார்ட் வே இதை வந்து ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருவோம். அதை இப்போ நம்ம தொடவே வேண்டாம். ஈஸியான ஷார்ட்கட் இருக்கு இல்லையா, அதை பற்றி மட்டும் பேசுவோம். அதுக்கு நீங்கள் 3 விஷயம் பண்ணணும். என்ன அந்த 3 விஷயம்னா, ஃபஸ்ட்டு ஏஐ பேசிக்ஸ் தெரியணும். எப்படி இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஏபிசிடி தெரியணுமோ, எப்படி தமிழ் பேசுறதுக்கு ஆனாவண்ணா தெரியணுமோ, அந்த மாதிரி ஏஐனுடைய பேசிக்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏஐனா என்ன, அது எப்படி வந்தது, அது என்னெல்லாம் பண்ண போகுது, அது என்ன இப்போ பண்ணிட்டு இருக்கு, எதெல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரிலேட்டடாக இருக்கு, அந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2வது ஏஐ ப்ராம்ப்டிங். இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் பேக் போனு. இது தெரிஞ்சாதான் நம்ம ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ண முடியும். வாட்ஸ்அப் ஏபிஐ ஆட்டோமேஷன் பண்ணனா கூட அதுக்குள்ளே நாங்கள் ப்ராம்ப்டிங் வைக்கிறோம். ஸோ ப்ராம்ப்டிங் எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பேசிக் ப்ராம்ப்டிங்கு, 101 ஹேக்ஸ் ஆன் ப்ராம்ப்ட், அண்ட் தென் வந்து 20 அட்வான்ஸ்டு டெக்னிக்கு, அந்த மாதிரி நிறையா போட்டிருக்கேன். இதுக்கு நாங்கள் டூல் கிரியேட் பண்ணியிருக்கோம். prompteasy.ai அப்படின்னு டூலே வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணணும் ப்ராம்ப்டிங்னா நீங்கள் அங்கே போய் பண்ணலாம். 3வது ஏஐ டூல்ஸுங்க.
நிறைய வேலை இன்னைக்கு நம்ம 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் 1 மணி நேரத்துல பண்ணலாம். அந்த ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். இங்க பிரச்சனை என்னன்னா, எந்த ஏஐ டூல் எதை பண்ணும் அப்படின்ற நாலேஜ் கிடையாது. எங்களுடைய கம்யூனிட்டியில் நாங்கள் 50+ ஏஐ டூல்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் வச்சுருக்கோம். அது 100 ஆகும் 200 ஆகும். நாங்கள் நிறைய டூல்ஸ் ரிசர்ச் பண்ணி அது நார்மலாக பண்ணினா ஒரு 10 மணி நேரம் ஆகுது. இந்த டூல்ஸ் வச்சு பண்ணினா 20 நிமிஷத்தில் முடியுது. இந்த மாதிரியான டேட்டா டுட்டோரியல் எங்களுடைய இதில் வச்சுருக்கோம். நீங்கள் எங்கள் கிட்ட வந்து அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கோங்க. எவ்வளோ ஏஐ டூல்ஸ் இருக்குது, உங்கள் ஏரியாவில் அந்த ஏஐ டூல்ஸ் என்ன ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபியூச்சரில் நம்ம ஏஐயோட ஃபைட் பண்ண போகிறது கிடையாது. ஏஐயோட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதுதான் ஸ்மார்ட்டஸ்ட் வே. இப்போது இந்த ஷார்ட்கட் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏஐ கண்டென்ட் ப்ளஸ் ரீல் எடிட்டிங் சர்வீஸ், இதுதான் ஃபாஸ்டஸ்ட் கேஷ் ஃப்ளோ. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ChatGPT யூஸ் பண்ணி கேப்ஷன் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணலாம். CapCut யூஸ் பண்ணி எடிட்டிங் பண்ணலாம். ஓப்பஸ் கிளிப்புன்னு சொல்லிட்டு ஒரு டூல் வந்திருக்கு. ஒரு மணி நேரம் நீங்கள் பேசின ஒரு லாங் வீடியோவை அந்த டூலில் தூக்கி போட்டிங்கன்னா அந்த டூலே எடிட் பண்ணி கொடுத்துரும். எங்கேயுமே உங்களுடைய ஒர்க் தேவையே இல்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணி லாஜிக்காக எடிட் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் லைக் தட் கட் பண்ணாது. லாஜிக்காக ஒரு இன்புட் ஹூக் வச்சு எடிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இது எங்கே தேவைப்படும்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கல் ஜிம்மில் தேவைப்படும், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸுக்கு தேவைப்படும், ஸ்மால் பிஸ்னஸ்க்கு தேவைப்படும், இந்த மாதிரி கோச்சஸ்க்கு தேவைப்படும், பொட்டிக்ஸுக்கு தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஒரு குறைஞ்சபட்சம் 800 3000 ரூபா வரை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அந்த ரீல் பேக்கேஜ் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஒரு 5 கிளைண்ட் இருக்கட்டுமே, மந்த்லி ஒரு ஸ்டடி இன்கம் வரும் இல்லையா? இதுக்கு நான் சொன்ன ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா, ஹார்ட்வேர்ல உங்களுக்கு டெக்னாலஜி நாலேஜ் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். இதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. வெறும் எக்ஸிகியூஷன் மட்டும் இருந்தால் போதும். 2வது, செல் டிஜிட்டல் ப்ராம்ப்ட் பேக்ஸ் ஆன் HC அண்ட் Gumroad. எத்தனை பேருக்கு தெரியும் HC Gumroadன்னு சொல்லிட்டு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு. போய் சும்மா அசஸ் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு வர்த்தகம் போகுது. ரொம்ப சிம்பிள். இப்போ நான் இருக்கேன் இல்லையா, ஒரு 100 ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதை என்ன பண்ணுவேன்னா, ஒரு எக்ஸலில் போட்டு இல்லை ஒரு டிஜிட்டல் ஃபைலில் போட்டு HCக்கு போய் HCயில் அதை வந்து லிஸ்ட் பண்ணி விட்டுருவேன். அதில் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். அது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கு இல்லையா, இதை வந்து கேப்சர் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், HCETSY Gumroad. இதை போய் ஒரு தடவை நீங்கள் அசஸ் பண்ணி பாருங்க. Gumroad வந்து ஃப்ரீ, HC வந்து 900 rupees நம்ம வந்து கட்டணும் ஃபர்ஸ்ட் டைம் சார்ஜா. பட் ஆனால் Gumroad ஃப்ரீ. ரெண்டுமே ஒரே இதுதான். டிஜிட்டல் ஃபைல் போட்டு நீங்கள் விற்கலாம். இதுக்கு விற்கிறதுக்கு நமக்கு அந்த மெட்டீரியல் தேவை இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராமினுடைய கேப்ஷன் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி விற்கலாம், லிங்க்டினுடைய growth ப்ராம்ப்ட், ரெஸ்யூம் ரைட்டிங் ப்ராம்ப்ட், யூடியூபினுடைய ஸ்கிரிப்ட் ப்ராம்ப்ட், இதை எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி விற்கலாம். ஒரே ஒரு தடவை தாங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஆனால் நீங்கள் விற்கிறது மல்டிபிள் டைம்ஸ் விற்கலாம். இதுக்கு இன்வென்ட்ரி தேவை கிடையாது, ஷிப்பிங் தேவை கிடையாது. எல்லாமே டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஃபேஸில் தான் இருக்காங்க. பைலட் ப்ரோக்ராம்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. லிமிட்டட் அடாப்ஷன் தான் பண்ணுறாங்க. பப்ளிக் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டடியாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பெரிய டெக்னிக்கல் நாலேஜ்லாம் வைக்க வேணாம். ஷார்ட்கட் இதுதான். பெரிய டெக்னிக்கல் நாலேஜ்லாம் வைக்க வேணாம். பேசிக் ஏஐ அவேர்னஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். நான் சொன்னதை திரும்பவும் சொல்கிறேன். உங்களுடைய டொமைன் நாலேஜ் ப்ளஸ் ஏஐ டூல்ஸ் இருந்ததுன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறீங்க. என்னுடைய ப்ராம்ப்டிங் ரிலேட்டடான ஏஐ டூல்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. என்னுடைய promptec.ai ப்ளஸ் ஏஐ டூல்ஸுக்கான மற்ற டுட்டோரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க.